வணக்கம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று கூறுவார்கள். சின்னஞ்சிறிய கடுகில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. இதில் உயர்தர வைட்டமின் சத்துக்களும் தாது உப்புக்களும் வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடன்ட்களும் அடங்கியிருக்கின்றன. கடுகு எண்ணெயை அடிக்கடி உணவில் சாப்பிடுபவர்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். கடுகு எண்ணெய் உடல் நலத்திற்கு மட்டுமல்ல, அழகு குறிப்புகளுக்கும் சற்றும் சளைத்தது இல்லை. ஆம், முதுமையை தள்ளி போடும், முக சுருக்கங்கள் வராது, கூந்தலுக்கு சிறந்த ஊக்கமளிக்கும் டானிக், நரைமுடியை தடுத்து அடர்த்தியான கருமையான கூந்தல் வளர்ச்சியை தூண்டும். இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இருக்கின்றது. கடுகு எண்ணெய் குளிர்ச்சியா அல்லது உடல் சூட்டை உண்டாக்குமா? எப்படி இதன் மூலம் உடல் நலனை மேம்படுத்த முடியும்? அழகுக்கு அழகு சேர்க்க என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற விவரங்களை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். கடுகு எண்ணெய் நமது உடலின் வளர்சிதை மாற்ற திறனை அதிகரித்து ஜீரண சக்தியை மேம்படுத்தி பசியை தூண்டுகின்றது. பசி உணர்வு குறைவாக உள்ள நபர்கள் அடிக்கடி கடுகு எண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் பசி உணர்வு அதிகம் தூண்டப்பட்டு உணவுகள் சாப்பிடும் ஆர்வம் உண்டாகும். நமக்கு உடலில் அடிபடும் போது காயங்கள், தழும்புகள், இரத்த காயங்கள் ஏற்படுகின்றன. இந்த இரத்த காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றும் தன்மை கடுகு எண்ணெய் கொண்டுள்ளது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படுவதையும் தடுத்து காயங்களை சீக்கிரம் மாற்றுகின்றது. காயங்களால் உடலில் அழுத்தமான தழும்புகள் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து அந்த இடங்களில் கடுகு எண்ணெயை தடவி வந்தால் சிறந்த நிவாரணம் கிடைக்கும். பலருக்கும் தாங்கள் சாப்பிடும் உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் கடுகு எண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட உணவுப் பொருள்களை அவ்வப்போது சிறிதளவு சாப்பிடுவதால் வயிறு, குடல் போன்றவை நன்கு சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் நீங்க பெறுவார்கள். விஷப்பூச்சிகளின் கடியால் ஏற்பட்ட விஷம் முறிய கடிப்பட்ட இடத்தில் கடுகு எண்ணெயை தேய்ப்பதால் பூச்சி, வண்டு கடிகளின் விஷம் முறியும். பொதுவாக மழை மற்றும் குளிர்காலங்களில் தலைவலி, ஆஸ்துமா போன்றவை வயதானவர்களை வாட்டும். தேனில் கடுகை அரைத்து கொடுக்க ஆஸ்துமா, கபம், தலைவலி போன்றவை நீங்கும். கடுகில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள் ஃபோலேட்ஸ், நியாசின், தயாமின், ரிபோப்ளோவின், வைட்டமின் இ, வைட்டமின் B6 போன்றவை அதிகம் காணப்படுகின்றன. கடுகில் உள்ள ஃப்ளேவனாய்டுகள் உடலுக்கு அதிக நன்மையை கொடுக்கின்றது. கடுகு விதையில் இருந்து எடுக்கப்படும் சமையல் எண்ணெய் கொழுப்பை கட்டுப்படுத்துகின்றது. இதனால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படுகின்றது. சைனஸ் என்பது நமது மூக்கு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜலதோஷம் பிடிக்கும் பொழுது சேர்ந்து கொள்ளும் ஒரு திரவ நிலையில் இருக்கும் கோழை ஆகும். இந்த சைனஸ் தொல்லை நீங்க தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் கடுகு எண்ணெயின் 2 துளிகளை மூக்கில் இட்டு வர சைனஸ் தொல்லை விலகும். சொரியாசிஸ் தோலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு சோரியாசிஸ் எனப்படும் நோய் ஏற்படுகின்றது. இந்த குறைபாட்டை குறைப்பதில் கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படுகின்றது. இரவில் படுக்கும் முன்பு கடுகு எண்ணெய் மற்றும் வேப்ப எண்ணெய் சம அளவு கலந்து தடவி காலையில் எழுந்ததும் சுத்தமாக கழுவ வேண்டும். இதனை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் சோரியாசிஸ் பிரச்சனையை குணப்படுத்தலாம். கடுகு எண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சியா அல்லது உடல் சூட்டை உண்டாக்குமா என்ற கேள்வி பலர் மனதில் இருக்கும். கடுகு எண்ணெய் கொஞ்சம் உடல் சூட்டை அதிகரிப்பது உண்மைதான். ஆனால் சிறிதளவே பயன்படுத்துவதால் உடல் சூடு பாதிப்பு இருக்காது. அதிலும் மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்களில் கடுகு எண்ணெய்க்கு உடல் சூட்டை சிறிது அதிகரிப்பதால் நன்மையே கிடைக்கும். அடுத்ததாக கடுகு எண்ணெய் அழகுக்காக எப்படி பயன்படுகிறது என்று பார்க்கலாம். கடுகு எண்ணெய் சருமத்திற்கும் கூந்தலுக்கும் உபயோகித்தால் அழகு இன்னும் மெருகேறும். கூந்தல் பட்டு போன்று இருக்கும். எப்படி உபயோகிக்கலாம் என்று பார்க்கலாம். 20 வயதுகளில் இருப்பவர்கள் வாரம் 2 முறை கடுகு எண்ணெயை தலையில் தேய்த்து குளித்தால் வயதானாலும் நரைமுடி எளிதில் வராது. கடுகு எண்ணெயை லேசாக சூடுபடுத்தி தலையில் மசாஜ் செய்து பாருங்கள், நரைமுடி மறையும். இது சிறந்த முறையில் ஸ்கால்பிற்கு ஊட்டமளிக்கின்றது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த எண்ணெயை உபயோகித்து பாருங்கள். கூந்தல் அடர்த்தியாக வளரும். வட இந்தியர்களின் கூந்தல் அழகிற்கு இதுதான் காரணம். கூந்தல் எப்பொழுதும் வறண்டு ஜீவனில்லாமல் இருக்கின்றதா? இது சிறந்த சாய்ஸ். இது அளிக்கும் ஈரப்பதம் அதிக நேரம் கூந்தலில் நீடிக்கும். எளிதில் வறட்சி அடையாது. உங்கள் ஸ்கால்ப் பொடுகு அரிப்பினால் ஆரோக்கியமற்றதாக காணப்பட்டால்
கடுகு எண்ணெய் கொண்டு வாரம் 2 முறை மசாஜ் செய்து குளித்து பாருங்கள். ஆரோக்கியமான ஸ்கால்ப் கிடைக்கும். இதனால் கூந்தல் வளர்ச்சியும் அதிகரிக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்பில் நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.